இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை பார்த்து ஆண்டு சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அந்த பிறவி குருடன் யாருன்னா பர்திமேயு. இந்த பர்திமேயுங்கிற ஒரு குருடன் தினமும் வழியருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டு அவனுடைய வாழ்க்கை அப்படி தான் என்ன செஞ்சது, வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியை இயேசு வருகிறார்னு அவன் கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அப்போ எல்லாரும் கூப்பிடாதபடி அவனை அதட்டுறாங்க. ஆனால் அதை விட சத்தமாக என்ன செய்கிறான், கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவனை அழைத்துட்டு வர சொல்கிறாரு. வந்தவங்க என்ன செய்கிறாங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார்னு சொன்ன உடனே அவன் இயேசுனிடத்தில் எப்படி போனான்னு தெரியுமா, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு இயேசுனிடத்தில் போகிறான். அந்த நாட்களில் குருடர்களுக்குன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டில் இந்த ஒரு வஸ்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே இவன் குருடன் அப்படின்னு சொல்லி அடையாளம் தெரிகிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இனி நான் பார்வை அடைய போகிறேன், இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் எரிந்து விட்டு என்ன செய்கிறான், போகிறான். அப்போ தன்னுடைய விசுவாசத்தை அவன் செயல் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவன் காட்டுறதை பார்க்குறோம். இயேசுனிடத்தில் வந்த உடனே ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போது அவன் சொல்கிறான், நான் பார்வையடையணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னான். உடனே அவன் பார்வையடைந்து ஆண்டவருக்கு என்ன பின் சென்றான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த பர்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது விசுவாசத்தோடு அவன் என்ன செஞ்சான், கூப்பிட்டான். விசுவாசத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், போகிறான். அந்த வஸ்திரத்தையே எரிந்து விட்டு ஆண்டவர் எனக்கு வந்துட்டார், அவர் எனக்கு பார்வை தரப்போகிறான்னு சொல்லி ஒரு விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டோடைய பாதத்தில் நம்ம போகும்போது, விசுவாசத்தோடு நம்ம போய் ஜெபிக்கும்போது, விசுவாசத்தோடு நம்ம காணப்படும்போது, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனையை ஆண்டவர் அப்படியே மாற்றி விடுவார். அதில் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவங்களை என்ன செய்வார், மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விடாதபடி காணப்பட உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தினால் நிரப்பி ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.